சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருந்த போதிலும் கூட தமிழக வெற்றிக் கழகம் நடிகர் விஜயுடைய கட்சி பெரிய ஒரு குழப்பத்தில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. என்னதான் இங்கிருக்கும் பத்திரிகைகள் மற்றும் அந்த ஒப்பீனியன் போல் சர்வேக்கள் அவர்கள் 20-25% வாக்குகளை கூட பெறுவார்கள் என்று சொன்னாலும் கூட யதார்த்தத்தில் 7-8 அல்லது அதிகபட்சமாக 10% வாக்குகள் கிடைக்கக்கூடும் என்றும் தகவல்கள் இருக்கின்றன. அதே சூழ்நிலையிலே திராவிட முன்னேற்ற கூட்டணியிலே ஒரு சிறிய கட்சிகள் வெளியிலே வந்து தமிழக வெற்றிக் கழகத்தோட கூட்டணி அமைக்கும் என்ற எதிர்பார்ப்பு பெரிதாக இருந்தது. நாளாக அந்த எதிர்பார்ப்பு தேய்ந்து வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இப்போதைய காங்கிரஸ் கூட்டணி மற்றும் பிற கட்சிகளுடைய கூட்டணி ஒரு எஃகு கோட்டை போல வலிமையாக இருப்பதாகத்தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது பெரிய சிக்கலை தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஏற்படுத்தியிருக்கிறது என்று தகவல்கள் சொல்கின்றன. தனியாக போட்டியிட்டு தோல்வி அடைந்தால், அதாவது தனியாக போட்டியிட்டு சட்டமன்றத்திற்கு யாரையுமே தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு நிலை வந்தால் விஜய்க்கு அது மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்னடைவாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. கட்டாயம் அவர்கள் கூட்டணியில் தான் செல்ல வேண்டும். யாரோட கூட்டணி என்பது கேள்வி.